தமிழ் செய்திகள். கோவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றாலத்தில் ஏற்பட்டு இருக்கும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக கோவை தற்காலிகமாக மூடப்படுகிறது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை, குற்றாலம் ஆகிய பகுதிகளில் நேற்று முன்தினம் முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீரின் வரத்து அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கோவை, குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக கோவை, குற்றாலம் மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீரின் வரத்து குறைந்து இயல்பான நிலைக்கு திரும்பியவுடன் கோவை, குற்றாலம் மீண்டும் திறக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பல்வேறு தனியார் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் போதைப்பொருள் எடுத்துக் கொள்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், போதைப்பொருள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியை மேற்கொண்டனர். ராமநாதபுரத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் போதை ஒழிப்பு பேரணியை இந்தியன் ரெக்கார்ட் சொசைட்டி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வு இணைந்து நடத்தியது. இதில் மாணவர்கள் மது பயன்படுத்தக்கூடாது என்ற உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் ஏராளமான தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் ரமேஷ் செய்திருந்தார். திருச்சி மாவட்டம் முசிறியில் மதுவிலக்கு காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து மதுவிலக்கு காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். பின்னர் பேரணி முசிறி நகரில் உள்ள காந்தி நகர், கல்லூரி சாலை, கடைவீதி, பரிசல் துறை ரோடு, கைகட்டி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பள்ளியில் நிறைவடைந்தது. மேலும் பேரணியில் போதைப்பொருள் ஒழிப்பு பதாகைகள் ஏந்தி போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பள்ளி மாணவர்கள் கோஷங்களை எழுப்பி துண்டூர் பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் நந்தகோபால், சுஜாதா, லுக் அசன், ஸ்ரா ராஜ்குமார், மணிமாறன், நாகேஷ், சிவராஜ், கணேசன் உட்பட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கிருஷ்ணகிரியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனையடுத்து பேரணியானது கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வதனால் ஏற்படும் பாதிப்புகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூரில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் சர்வதேச போதைப்பொருள் மற்றும் கடத்தல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கியது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்தவராஜ், மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும், கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் குறித்தும் மாணவிகள் பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். தென்காசியில் சர்வதேச போதை தடுப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசியில் உள்ள இளஞ்சி ராமசாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், மாவட்ட மனநல மருத்துவர் நிர்மல் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூரில் உலக கைப்பெண்கள் தினத்தை முன்னிட்டு நாட்டுப்புற பாடல் பாடி தன்னம்பிக்கையை கல்வியை ஊட்டினர். தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்வியாளர் புனிதா கணேசன் கலந்து கொண்டு தன்னம்பிக்கை கருத்துக்களை எடுத்துக் கூறி நாட்டுப்புற பாடலை பாடி கைப்பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள கைப்பெண்களின் குடும்பத்தில் படிக்கும் 47 மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதர் தெரசா பவுண்டேஷன் சேர்மன் சவரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் மற்றும் அனந்தபுரம் காவல் நிலையம் இணைந்து நடத்தும் போதைப்பொருள் ஒழிப்பு தினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விக்கிரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா, தலைமை ஆசிரியர் ஜோசப் எட்வின் மற்றும்
காவல் நிலைய ஆய்வாளர்கள் சுந்தரராஜன் ஆகியோர் போதைப் பழக்கத்தால் சீரழியும் இளைஞர்கள் மற்றும் போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை பற்றி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவேங்கடத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடம் சரக பள்ளிசார் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாடசாமி மற்றும் சங்கரன் கோவில் சரக காவல் துணை கண்காணிப்பாளர் சுதீர், திருவேங்கடம் ஆய்வாளர் சக்திவேல் மற்றும் உதவி ஆய்வாளர் முத்துக்குமரன் ஆகியோர் கொடையசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களும் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடியவர் மோடி. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை குப்பை தொட்டியில் போட்டு வேரோடு சாய்த்து காங்கிரஸ் கட்சி என பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து போராட்டம் அறிவித்த பாஜகவை எமர்ஜென்சி காலத்தை போன்று முன்கூட்டியே கைது செய்தனர். அதே நேரம் அதிமுகவுடன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றனர். இந்நிலையில் அதிமுகவும் திமுகவும் கட்சிகள் மாறும்போது கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒருவருக்கொருவரின் திராவிட கட்சியின் நாடகம்தான் நடக்கிறது என்றும், மேலும் கள்ளச்சாராயம் இறப்பின் பல புரியாத விஷயங்களாக உள்ளது என்றும், அதனால்தான் CBI விசாரணை நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாநகரின் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு வாகனம் நிறுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி போதைப் பொருட்களின் பயன்பாட்டை 100% முற்றிலும் ஒழித்திடுவோம், நம் ஆரோக்கியத்தையும் நம் குடும்பத்தினர்களின் ஆரோக்கியத்தையும் பேணி காப்போம் என பாதசாரிகள் அனைவருக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பல்லாவரம் மறைமலை அடிகளார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் குறித்து பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் மறைமலை அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் ஆலோசனைப்படியும் துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி அறிவுறுத்தலின்படி பல்லாவரம் காவல் நிலையம் மற்றும் ஷாதித்யா மனநல மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனநல ஆலோசகர் யூகிட் தாமஸ், பள்ளி தலைமை ஆசிரியர் ரவி, காவல்துறை உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு கோஷமிட்டு பேரணியாக சென்றனர். காட்டுமன்னார் கோயிலில் அதிமுக சார்பில் ஐயா இளையபெருமாள் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அதிமுக சார்பில் தென்னாட்டு அம்பேத்கர் பெருந்தலைவர் ஐயா இளையபெருமாள் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் N. முருகமாறன் தலைமை தாங்கி இளையபெருமாள் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி எடப்பாடியார் ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் குமராட்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன், கார்த்திகேயன், கிருபாசங்கர், பிரமதீஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாநகரில் இயங்கி வரும் இருசக்கர வாடகை வாகனத்தை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், சாலைகளை பராமரிக்கவும், அவிநாசி மேம்பாட்டு விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் மோட்டார் வாகன தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கான பணிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரவை சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஏன்னா யார் இதில் டூ வீலரை ஓட்டிகிட்டு வராங்க என்னன்னே தெரியாமல் இது மாதிரி பாதிக்கிறாங்க. இது இருசக்கர வாகனத்தில் பின்னாடி வரவங்க ஹெல்மெட் அணியணுங்கிற மோட்டார் வாகன சட்டம் மாதிரி விதி இருக்குது. இதை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க. இதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் முறைப்படுத்தணும் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே நடைபெற்று கோயில் மட்டும் இல்லை, முதல் கட்டமாக கோயிலில் நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது எல்லா நகரங்களையும் நடத்துகிறோம். எல்லா கோரிக்கை இல்லை, இப்போ தான் கோரிக்கை கொடுக்க போகிறோம். மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை கொடுக்க போகிறேன். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்களுடைய நலன் கருதி
முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்கம், கால் டாக்ஸி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. அதையெல்லாம் மாற்றி அமைக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பார்த்தால் இன்னைக்கு 2 வீலர் டாக்ஸி நிறைய இயங்கிட்டு வருது. அதை வரன்முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அதனால் சாதகம் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் பின்னால் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்றவற்றை எந்த வகையில் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து வரன்முறைப்படுத்த வேண்டும். கோவை பகுதியை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்டோ டாக்ஸிக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல். அதை சரி செய்ய அவனாசி ரோட்டில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். விமான நிலையத்திற்கு அதிகமான பயணிகள் சென்று கொண்டிருப்பதால் விமான நிலையத்திற்குள்ளே ஆட்டோவையும் ஒரு சில 4 சக்கர வாகனங்களை தவிர, ஒரு சில கம்பெனியின் 4 சக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை அனுமதிப்பதில்லை என்ற கோரிக்கையையும் நமது தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கின்றார்கள். அதையும் அரசு கவனத்தில் எடுத்து அதற்குண்டான தீர்வை கொடுக்க வேண்டும். அதேபோல பல்வேறு கோரிக்கைகளை இன்று தமிழக அரசிற்கு தொழிற்சங்கத்தின் சார்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தொழிற்சங்க கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களையும் அவரது குடும்பத்தையும் காக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளும் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை கொங்கு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் ஈரன் தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கொங்கு கோமகன் அவர்கள் தலைமையில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கணக்கம்பாளையம் பிரிவில் சுமார் 50 பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு கேட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கணக்கம்பாளையம் பிரிவில் சுமார் 50 பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு கேட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பங்களாபுதூர் காவல்துறையினர் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 100 நாள் வேலைவாய்ப்பை பெற்றுத்தர உறுதியளித்ததன் பேரில் பெண்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பிருந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஜோதி ஓட்டம் இன்று காலை தொடங்கியது. கன்னியாகுமரி குளச்சல் சுங்கக்கடை உள்ளிட்ட 25 இடங்களில் இருந்து ஜோதி ஓட்டம் துவங்கியது. இந்த ஜோதி ஓட்டமானது கன்னியாகுமரியில் தொடங்கி கொட்டாரம், சுசீந்திரம் வழியாக நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியத்தை அடைந்து சுமார் 20 கிலோமீட்டர் போதைக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஜோதி ஓட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடியில் 1000 ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறி கிடந்ததை அடுத்த காவல்துறையினர் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்தனர். காரைக்குடியில் 500 ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறி கிடந்துள்ளது. இதனை பார்த்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர், ஆட்டோ ஓட்டுநர்கள், பழக்கடை வியாபாரிகள் மற்றும் முகமது ஆசிக் ஆகியோர் நோட்டுகளை சேகரித்து செயலாளர் முகமது ஆசிக்கிடம் பணத்தை ஒப்படைத்தனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த ரியாசத் என்பவர் பணம் தவறி எங்கோ விழுந்துவிட்டது என்று சாலையில் விசாரித்துக் கொண்டிருந்தார். இதனை அறிந்த முகமது ஆஷிக் ரியாசத்தை காவல் நிலையம் அழைத்து வந்து சாலையில் இருந்து எடுக்கப்பட்ட ரூபாய் 16,000 ரியாசத்திடம் ஒப்படைத்தார். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சண்முகா தொழிற்சாலை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி தலைமை ஆசிரியை மனோன்மணி தலைமையில் பள்ளி மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்று நட்டு வைத்தார். மற்றும் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தாலுகாவில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அரசினர் பள்ளி மாணவர்களுடன் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தினர். பல்லாவரம் தாலுகா முழுவதும் கள்ளசாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் அதிக அளவில் மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்து இருந்ததால் தகவல் தெரிவிக்கும்படி வருவாய்த்துறையினர் சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கைகளில் பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்போம் என பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
புதுக்கோட்டை மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் போதை ஒழிப்பு தின உறுதிமொழி கல்லூரி முதல்வர் தலைமையில் எடுக்கப்பட்டது. இந்த உறுதிமொழி ஏற்பு விழாவில் நிர்வாகத்தினர் மற்றும் கல்லூரி முதல்வர், மாணவ மாணவிகள் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறையில் காவல்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். மேலும் போதைப் பொருளை ஒழித்து சமுதாயத்தை காப்போம் என்ற வாசகத்துடன் அடங்கிய பதாகைகளை ஊர்வலமாக சென்றனர். விருதுநகரில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை செவிலியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் காலியாக உள்ளன. எனவே உடனடியாக காலி பணியிடங்களை கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி பெற்ற கிராம சுகாதார சூழ்நிலையில் கொண்டு நிரப்பிட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாப்பூரில் எழுத்தாளர் புதுவை ரஜினி எழுதிய குப்புசுவாமி கதைகள் என்ற நகைச்சுவை புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மயிலாப்பூரில் எழுத்தாளர் புதுவை ரஜினி எழுதிய குப்புசுவாமி சுப்புசுவாமி கதைகள் என்ற நகைச்சுவை புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நகைச்சுவை புத்தகத்தை விகடகவி மின்னதழ் ஆசிரியர் கார்ட்டூனிஸ்ட் மதன் தலைமையேற்று வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சி சுபா வெங்கட், ஓவியர் அரஸ், கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்தன், ஜாசன், ராஜேஷ் கண்ணா, இயக்குனர் குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட படைப்பாளர்கள் பலருக்கும் கௌரவம் அளிக்கப்பட்டு நினைவு சின்னங்கள் பரிசீலிக்கப்பட்டது. ஈரோட்டில் மக்கள் யுவகேந்திரா சார்பில் போதைப் பொருட்கள் உபயோகத்தை தடை செய்ய வலியுறுத்தி மனித சங்கிலியாக சென்றனர். ஈரோட்டில் மக்கள் யுவகேந்திரா சார்பில் போதைப் பொருட்கள் உபயோகத்தை தடை செய்ய வலியுறுத்தி தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தி மனித சங்கிலியாக சென்றனர். இந்நிகழ்ச்சி யுவகேந்திரா செயலாளர் நரேஷ்குமார், ஈரோடு மாவட்ட மருத்துவர் டாக்டர் சோமசுந்தரம், கல்லூரி தாளாளர் எஸ்.டி. சந்திரசேகர், நல்லசுவாமி, முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லிக்குப்பம் பகுதியில் பாலஸ்தீன மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து தமுக சார்பில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையம் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, இஸ்லாமிய பெண்கள் உட்பட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மற்றும் இஸ்லாமியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்டம் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இணைந்து கள்ளச்சாராயம், மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூரில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மேயர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் புதுப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் திடீரென மாநகராட்சி மேயர் சுந்தரிராஜா, ஆணையாளர் காந்திராஜ் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நடுநிலைப் பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் சேதமடைந்து மழைநீர் உள்ளே போகும் அளவில் இருந்ததால் உடனடியாக சீரமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அவர் உத்தரவிட்டார். தருமபுரியில் தனியார் பர்னிச்சர்ஸ் கடைக்குள் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தருமபுரியில் கணேசா சினிமா தியேட்டர் இருந்த இடத்தில் உள்ள தனியார் பர்னிச்சர் கடை ஒன்றுக்கு நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கோடிக்கணக்கிலான ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கருமத்தம்பட்டி நகராட்சியில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக துறைத்தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்தில் 27 வார்டுகள் கொண்ட கருமத்தம்பட்டி நகராட்சி உள்ளது. இந்த நகராட்சியில் திமுகவை சேர்ந்த நித்யா மனோகரன் என்பவர் தலைவராகவும்,
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யுவராஜ் என்பவர் துணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி ஆணையாளராக இருந்து வந்த முத்துசுவாமி என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணிமாறுதல் பெற்று சென்றுவிட்ட நிலையில் மதுக்கரை நகராட்சி ஆணையர் பிச்சைமணி கருமத்தம்பட்டி நகராட்சி ஆணையராக கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் பிச்சைமணி உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி SDPI கட்சியினர் போராட்டம் நடத்தினர். கோவை BSNL அலுவலகம் முன்பு மருத்துவக் கல்வி கார்ப்பரேட் மயமாக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் தேர்வு முறையை கண்டித்தும் SDPI கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்ணை கட்டிக்கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி VVD நிலை மேல்நிலைப் பள்ளியில் NCC மற்றும் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி VVD நினைவு மேல்நிலைப் பள்ளியில் NCC மற்றும் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை தாளமுத்து நகர் காவல்துறை ஆய்வாளர் ராஜாமணி அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நளினா சதீஷ் லீமா மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியரும் NCC ஆசிரியருமான ஆல்பன் அவர்களும் VVD நினைவு மேல்நிலைப்பள்ளி நிர்வாகமும் செய்திருந்தனர். தூத்துக்குடியில் சில்ட்ரன்ஸ் பாரடைல் ட்ரஸ்ட் லைட் ஹவுஸ் குடிபோதை நோயாளிகளின் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் கையெழுத்து முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் ஆய்வாளர் அவர்கள் தொடர்ந்து கையெழுத்து முகாமை பாலாஜி சரவணன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைவரும் கையெழுத்திட்டனர். கந்தசாவடியில் கணவரை இழந்த பெண்களுக்கு 15 லட்சம் மதிப்புள்ள பேட்டரி வாகனம் தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பாக வழங்கப்பட்டது. சென்னை கந்தசாவடியில் அமைந்துள்ள தனியார் மென்பொருள் நிறுவனமான டெமினோஸ் சார்பில் கணவரை இழந்த பெண்கள் மற்றும் வறுமையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் தென்னாட்டு அம்பேத்கர் IAL இளைய பெருமாள் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் தென்னாட்டு அம்பேத்கர் IAL இளைய பெருமாள் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மறைந்த ஐயா மருத்துவர் LEP வெற்றி வீரமணி குடும்பத்தினர் சார்பில் நாட்டார்மங்கலம் துவக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் IAL இளைய பெருமாள் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் அனைத்து அரசியல் கட்சியினர், சமுதாய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மறைந்த மருத்துவர் LEP வெற்றி வீரமணி குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. முசிறி தந்தை பெரியார் பாலம் அருகே தூக்கிலிட்ட நிலையில் மூதாட்டி சடலம் மீட்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் சுமார் 65 மதிக்கத்தக்க மூதாட்டி வேப்பமரத்தில் தூக்கிலிட்டு இறந்த நிலையில் இருப்பதை கண்டு முசிறி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மூதாட்டி உடலை மீட்டு முசிறி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து இறந்த மூதாட்டி யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரா. சுப்பிரமணியன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரா. சுப்பிரமணியன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பேரவை சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆர். பாலு மற்றும் நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு படம் திறந்து மலர் அஞ்சலி செலுத்தினர். கோவையில் மின்கம்பம் சாய்ந்து வாகன ஓட்டி மீது விழுந்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை பொள்ளாச்சி சாலை சுந்தராபுரம் அண்ணாச்சிலை பகுதியை அடுத்து காந்தி நகர் பகுதி உள்ளது. இங்கு மின்கம்பம் சாய்ந்து மின்கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளன. அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டி ஒருவர் மீது மின்கம்பிகள் விழுந்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் தகவல் அளிக்கப்பட்டு மின்கம்பங்கள் சரி செய்யவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நடிகை குஷ்பு விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நேரில் சென்றார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நேரில் சென்று தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் நடிகை குஷ்பு அங்கு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர்,
10 லட்சம் கொடுத்தாலும் அப்பா அம்மா இல்லாமல் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல அப்பா அம்மா இல்லை என்கிறார்கள். இந்நிலையில் 10 லட்சத்தை வாங்கிக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று சொல்கிறார்கள் என நடிகை குஷ்பு தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் சிற்றுண்டி கூடத்தை மாவட்ட ஆட்சியாளர் விஷ்ணு சந்திரன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம், சிறுதானிய திணை பாயாசம், திணை முறுக்கு, வரகு முறுக்கு, ராகி மிக்சர், திணை லட்டு, கம்பு லட்டு, உளுந்து லட்டு, ராகி லட்டு, பாசிப்பயிறு லட்டு, சின்ன சோளம் லட்டு, குதிரை, வாளி இவை போன்ற பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை வழங்குகிறது. அப்போது விற்பனைக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செய்து விவரங்கள் கேட்டறிந்து முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சந்திரன் துவக்கி வைத்தார். ஆதனூர் ஊராட்சியில் நூலகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆதனூர் ஊராட்சியில் நூலகம் இருந்தும் பல நாட்களாக பூட்டப்பட்டு கிடப்பதாகவும், வளாகத்தினுள் ரெஜிஸ்டர் மூலமாக வந்த பத்திரிகை செய்தித்தாள்கள் காட்டுடன் பிரிக்காமலே கிடப்பதை காண்பித்தும் வருத்தத்தோடு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். கோவையில் வெளிமாநில பதவி எண் கொண்ட ஆம்னி பேருந்தை ஆர்டிஓ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கேரளா எர்ணாகுளம் பகுதி கிள்ளடா பெயர் கொண்ட ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று சென்னையில் இருந்து எர்ணாகுளம் செல்கிறது. இந்த பேருந்தை இன்று காலை ஆர்டிஓ காந்திபுரம் பகுதியில் பறிமுதல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் சுரேந்தர். சமீபத்தில் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது குடியிருப்பு பகுதியில் இருந்த துர்நாற்றம் வீசியதால் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சுரேந்தர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேல்மருவத்தூரில் அதிக பாரத்துடன் கல் மண் ஏற்றி வந்த 25 லாரிகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை தலைமையில் அதிக பாரத்துடன் மண் மற்றும் கல் ஏற்றி வந்த 25க்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு தலா ரூபாய் 60,000 வீதம் மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மா முத்துமாரியம்மனுக்கு நடைபெற்ற தேர் திருவிழா 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழப்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கைய முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னையில் OR கைநோட்டை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான ORG கேர் சார்பில் ஸ்நீதி சாலமன் நினைவு கருத்தரங்கு தனியார் விடுதியில் நடைபெற்றது. சென்னையில் OR கைடொன்றை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான ORG கேர் சார்பில் சுனிதா சாலமன் நினைவு கருத்தரங்கு தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், ஒத்துழைப்பாளர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது மகத்தான பணியை கொண்டாடினர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் புரட்சி பாரதம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழும்பூரில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விஷச்சாராய உயிரிழப்பு குறித்து விசாரிக்க ஒரு நபர் விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. அந்த ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவும் இந்த வழக்கை CBCID விசாரணையில் இருந்து CBIக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சி சார்பாக அறக்கட்டளையின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் பாலக்கரை சந்திப்பில் இருந்து கைகளில் கரும்புடன் பேரணியாக வந்து கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் 100 கிராம் கஞ்சா, 87 போதை மாத்திரைகள், 100 போதை ஊசிகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 இளைஞர்கள் கைது செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் புதூர்பாலம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும் வகையில் நின்றவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தெங்கம்புதூர் அருகே உள்ள காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஷபீத், ஷேக் முகமது ஷமில், தினேஷ், அபிஷேக், தினேஷ் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் கையில் மறைத்து வைத்திருந்த பையை சோதனை செய்த போது அதில் 100 கிராம் கஞ்சா, 87 போதை மாத்திரைகள், 1 போதை ஊசிகளை விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் 6 பேரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.